வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5 சனி 7.5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காக 14-15 ஆண்டுகளாக மிகப்பெரிய சோதனையான தாக்கத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் மகர ராசிக்கு பாதக வீடாகிய விருச்சிகத்திற்கு சனி வரும் பொழுதே 2014 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டிலேயே அவர்களுடைய ராசிக்குடைய சனி பாதக வீட்டில் அமரும் பொழுது அந்த 2.5 வருடங்கள் முன்னாலேயே அந்த 7.5 சனியுடைய ஒரு விபரீதமான விளைவுகள், இவர்களுடைய முடிவுகளால் பாதகமான சில டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய நிலை, நிறைய குழப்பங்களை, தொழில் ரீதியிலான இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை, தனக்குத்தானே முடிவெடுத்து அதன் மூலியமாக மிகப்பெரிய இழப்புகளை திருமண வாழ்வில், ரிலேஷன்ஷிப் வகையில், பண வகையில் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை இவங்களுக்கு கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இது பாதக வீடு இவங்களுக்கு ரொம்ப ஒரு ராசிநாதன் பாதக வீட்டில் சென்று அமர்வது விருச்சிகத்திற்கு சனி ரொம்ப டெட்லியஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு பெரிய தொல்லை. அங்கிருந்து நகர்ந்த உடனேயும் அவங்களுக்கு சனியுடைய 7.5 ஆண்டு சனின்னு சொல்லக்கூடிய வகையில் விரயச்சனியாக தொடங்கிவிட்டார். அப்புறமா ஜென்மச்சனி, அப்புறம் பாதச்சனி கும்பத்தில், இந்த மாதிரி பலவிதமான ஒரு சோதனைகளை இவங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த சனி கிரகம் இந்த 2025 ஆண்டு நம்ம சொல்லக்கூடிய பெயர்ச்சியின் பொழுது மீன ராசிக்கு மாறப்போகிறார். 25ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு மாறக்கூடிய சனி கிரகம் மகர ராசி நண்பர்களுக்கு 7.5ஐ முடிக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நிலையை கொடுக்கிறார்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்வதற்கு கண்டிப்பாக 200% இது நம்ம ஒரு நன்மையான ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் வீடு சனிக்கு ரொம்ப உகந்த வீடு. இந்த பலன்களை நீங்க பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சனி கிரகம் 3ஆம் வீட்டில் அமரும் பொழுது எல்லோருக்குமே ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஒரு இயற்கையான அசுப கிரகம், நேச்சுரல் மெலிஃபிக் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகம், ராகு கேது கிரகம், சூரியன் கிரகம், செவ்வாய் கிரகம், இது போன்ற இயற்கை அசுப கிரகங்களுக்கு 3rd ஹவுஸ் சொல்லக்கூடிய வீடு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஒரு சிறப்பான நிலைன்னு இயற்கையான ஒரு விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது 3ஆம் வீடு குருவினுடைய மீன ராசியாக வரக்கூடியது ரொம்ப முக்கியமான நிலை. ஒரு சமனப்படுத்தக்கூடிய சனியுடைய வேலைகளை அதிகமாக காட்ட முடியாத அளவிற்கு எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப நல்ல நிலை. இந்த காலகட்டத்தில் இந்த சனிக்கு வீடு கொடுத்த குருவினுடைய நிலை ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். மார்ச் மாதம் 25ஆம் தேதி 7.5 சனி முடிந்து சனி மாறிய உடனேயே அந்த வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் மீன ராசியின் குரு கிரகம் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. மே 14ஆம் தேதி சனி மாறிய ஒரு 45 நாட்கள் மட்டுமே இந்த சனி கிரகத்தினுடைய ஒரு ராகுவோடு சேர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய நிலையும், அந்த சனிக்கு ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த குரு கிரகம் 5ல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த சனி கிரகத்தினுடைய மாற்றம் முடிந்த 45 நாட்களிலேயே மே மாதம் 14ஆம் தேதி குரு மாறக்கூடிய நிலையும், மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது 2 கிரகங்களுமே மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த ராகு கேது கிரகங்கள் எல்லாமே ஒரு ஆக்சிஸ் உடைய 2 புள்ளி போன்ற ஒரு இமேஜினேஷன் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுமே ஒரே நாளில் பயிற்சி அடையும் அப்படிங்கிறது இங்க தெரியாத சிலருக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த சனி பயிற்சி முடிந்த 45 நாட்கள் நீங்க கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல நிலை. ஏனென்றால் மீனத்திற்கு மாறக்கூடிய சனி அங்கு மீனத்தில் உள்ள ராகுவுடன் இணைந்து இருக்க போகிறார். உங்களுக்கு சற்று முயற்சி ஸ்தானத்தில் ஒரு ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது நல்ல பலனாக இருக்கும். அந்த அளவிற்கு பயப்படக்கூட தேவையில்லை. சனி மாறிய உடனேயெல்லாம் பெரிய பலனை கொடுத்து விட மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ராகுவோடு இணைந்திருப்பதனால் நம்ம ஒரு அலாமிங்கான பலனாக சொல்ல நினைப்பதனால் முயற்சிகளில் நிதானம், பூர்வீகம் சம்பந்தமான தொடர்புகளில், உங்களுடைய குழந்தைகளுக்கான சில விஷயங்களுக்கான முயற்சிகளில், உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற நிலை, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனம், வீடு போன்றவை ஏதாவது நீங்க பணத்தை அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிலையாக இருந்தால் சற்று உங்க முயற்சிகளில் நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு 45 நாட்கள் கழித்த நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய 7.5 சனியை முடித்துவிட்டு உங்களுடைய மகரத்திற்குடைய அதிபதி சனி கிரகம் மீனத்தில் அமர்ந்த பிறகு அந்த வீட்டிலேயே இணைந்திருந்த ராகு கிரகம் உங்களுடைய 3ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டிற்கு மாறிவிடுவார். ராகு கேது கிரகங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் மாறுவார்கள் அப்படிங்கிறதும் இங்கு ஒரு முக்கியமான பலன். கேது கிரகம் உங்களுக்கு 9ல் இருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறிவிடுவார். இதற்கிடையிலேயே சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குரு கிரகம்
5ல் இருந்து 6ஆம் வீட்டிற்கு மாறி இருப்பார். சோ இந்த சனி பயிற்சியை பாத்தீங்கன்னா ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ராகு கேது கிரகங்களும் குரு கிரகமும் அப்படின்னு சொல்லலாம். சோ சனி பயிற்சிக்கு தனியாக பலன் சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரிஜினலாக ஜோதிடத்தில் நம்ம இப்பொழுது சொல்லியாக வேண்டிய ஒரு நிலை. சோ இப்பொழுது இந்த என்ன டீடைல்டான பலன்கள் குருவினால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் முதலில் குருவை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான குரு கிரகம் இந்த ராசிநாதன் சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையிலும் இந்த 3 கூடிய குரு 6ல் மறைவது ரொம்ப அற்புதமான விபரீத ராஜயோகம். பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த 7.5 ஆண்டு சனி அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில், வருமானத்தில், வேலையில் குழப்பங்கள் இருந்த நண்பர்களுக்கு, சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இருந்த எல்லா குழப்பங்களுமே இந்த 7.5 முடிந்த நிலையில் குருவினுடைய மாற்றத்திலும் இருக்கக்கூடிய இந்த பலன்களில் 6ஆம் வீட்டு பலத்தோடு குரு இருப்பது ஒரு அற்புதமான விபரீத ராஜயோகம். உங்களுடைய 3-12 கூடிய ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லலாம். மகரத்திற்கு அவர் 6ல் இருக்கக்கூடிய நிலை பணி ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சி மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கும். மேலும் 7.5 முடிந்துவிட்ட நிலை அப்படிங்கறதுனால எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி. முக்கியமாக 6 என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தமான எல்லா காரக விஷயங்களுமே, அந்த 6ஆம் பாவக காரக விஷயங்கள், உத்தியோகம் தேடுவது, கடன் வாங்குவது, உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் போன்ற நிலையில் நீண்ட நாள் உங்களுக்கு ஏதான ஒரு வழக்கு தொடர்ந்து கொண்டிருந்தால் அது உங்கள் பக்கம் வெற்றி அடைவது, உங்க முயற்சிக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் விபரீதமான ராஜயோக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில் 2ல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் சனியோட வீடாகிய கும்பத்தில் இருப்பது, செகண்ட் ஹவுஸ்ல ராகு நட்பான சனியுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய தனயோகம். எப்பொழுதுமே 2ல் ராகு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுப்பது ஓவராலாக நம்ம பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் அதீதமான பலத்துடன் மிகப்பெரிய பணியில் வளர்ச்சி, வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ், அதனால் அற்புதமான எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி, தனத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் தன யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ராகுவாகவும் இதுல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கு ஒரு ஜாப், உங்களுடைய இன்கம் இதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்வது முக்கியமான இந்த சனி மாற்றத்தினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அதே சமயம் உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து அமர்ந்த ராகு கிரகம், அதை பற்றியும் நம்ம சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இனிஷியலாக சனி செல்லக்கூடியது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம். அது உங்களுக்கு ஜாப் ரீதியிலாக நன்மைகள் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் பலன்களை கொடுத்து விட்டது. 2ஆம் வீட்டிற்கு வந்து அமர்ந்த ராகு கிரகமும் அதே குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது இது நல்ல பலன்கள் வகையில் 6-2 கனெக்ஷன், அற்புதமான உத்தியோகம், வளர்ச்சி, நன்மைகள் அதையும் இது கொடுக்கும். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சலசலப்பை கொடுப்பார். ராகு என்று சொல்லக்கூடியது ஒரு சர்ப்பம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சோ ஒரு பாம்பு புகுந்த இடத்துல எவ்வளவு ஒரு பெரிய கலயபரம் ஏற்படும், அது போன்ற நிலை ஓவராலாக இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு கட்டத்தில் நடக்க இருக்கலாம். அது முழுவதுமாக அந்த காலம் முழுவதும் அந்த பலன் நடக்குமா அப்படின்னா அது நடக்காது. சோ இந்த ராகு கிரகம் இனிஷியலாக செல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் எட்ஜ்ல தான் ராகு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த வீட்டுக்குள் நுழைகிறார். சோ இந்த பூரட்டாதியில் சனியும் செல்வார், குருவும் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் செல்வார். அந்த குரு 6ஆம் வீட்டில் இருப்பது முக்கியமாக கணவன் மனைவியிடையே பிரிவினை நோக்கிய கோர்ட் கேஸாக இருந்தால் உடனடியாக பிரிந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோ பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரளவிற்கு அனுசரித்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக ஒரு பாதுகாப்பான நிலையை அதை கையாள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இது ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, எல்லோருக்கும் இது வந்து விடாது. சோ நம்ம கையிலையும் சில விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப எதிர்ச்சியான விஷயங்களை சொன்னால் நிறைய பேர் பயந்து கொண்டு நிறைய ஒரு பயப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதுவும் எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கிறது. அதுல கமெண்ட்ஸ்லயும் சில பேர் வந்து ரொம்ப ஒரு கவலையான விஷயங்களாகவும் நெகட்டிவான கமெண்ட்ஸாகவும் கொடுக்குறீங்க. சோ 2ல் இருக்கக்கூடிய ராகு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ரொம்ப தேவையில்லாத ஓவர் ஈட்டிங்கை கொடுப்பார்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு பாதக வீடாகிய கும்பத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு அது 2ஆம் வீடு அப்படிங்கறதுனால ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாக உணர வேண்டும். 6ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரு கிரகம் 6th ஹவுஸை எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய நிலை.
கோர்ட் கேஸாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அதீதமான கடனை வாங்கக்கூடிய நிலையாக இருக்கலாம், ஆரோக்கியத்தில் பெரிய சிக்கல்களை கொடுக்கலாம். இந்த பலன்கள் எல்லாமே 6ல் இருக்கக்கூடிய குருவினால் அவரவர்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்ல நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்றார் போலவும் இந்த 6ஆம் வீட்டோடு 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேட்டல் சார்ட் அடிப்படையிலும் நடக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. சோ மேலும் அடுத்தது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேதுவும் உங்களுக்கு சற்று தொல்லையை கொடுக்க இருக்கிறார். சோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 8ஆம் வீடு சூரியனுடைய ஒரு சிம்ம வீடாக வரக்கூடியது ரொம்ப முக்கியமான நிலை. மகர ராசி நண்பர்களுக்கு சிம்மம் தான் அஷ்டமஸ்தானம். 9ஆம் வீட்டில் இருந்து கேது கிரகம் 8ஆம் வீட்டிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வருகிறார். அங்கு சூரியனுடைய சுய நட்சத்திரம் ஆகிய உத்திர நட்சத்திரம் தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டம் மோஸ்ட் எட்ஜில் இருப்பது. கேது அந்த நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதியுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது செல்லும் பொழுது ஆரோக்கியம் மீண்டும் கவனம், அதிக கவனம், மிக மிக அதிக கவனம். சோ இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க எந்த ஒரு அலட்சியமும் இல்லாமல் இருந்து விட்டாலே இதுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து விடும். ஏன்னா உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால் கூட ஓய்வில்லாத ஒரு நிலையில் திடீரென்று ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் உங்களுக்கு உழைப்பு 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 ஓய்வெடுக்க நேரமின்றி உழைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார். மிகப்பெரிய வாய்ப்புகளாகவும் உங்களுக்கு கிடைப்பதனால் நீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இது மாறலாம். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படிங்கறத நீங்க மறக்க வேண்டாம். ஆனால் கேது கிரகம் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில லாபமான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமான நன்மை, உங்களுக்கு புதிய முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் ஏற்படும், வருமானம் பணம் அதிகம் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய தன யோகம். அதனால் நீங்க கையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து புதிய முதலீடுகள் அதிகம் செய்து கொள்ளலாம். மேலும் 2ல் உள்ள ராகுவை பற்றி மற்றொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேச்சு கொடுத்தால் அந்த பேச்சிற்கு பிரச்சனைகள் வரலாம், நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் வரலாம். சோ நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய உறவினர்களையும் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா செகண்ட் சர்க்கிள் ரிலேஷன்ஷிப் இந்த எல்லா விதமான உறவினர்களிடமுமே நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. நீங்க வாக்கு கொடுத்தால் அதை முடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு பழிச்சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ ரொம்ப கிளவராக நீங்க இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான நிலை. உணவினால் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். ஆர்குமெண்ட்ஸ் மூலியமாக கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரலாம். உறவினர்களுக்கிடையே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இதற்கிடையே உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளிலும் அதிக கவனம் காட்ட வேண்டிய நிலை இருப்பதனால் ரொம்ப நிதானமாக நீங்க இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த காலகட்டம் 7.5 சனி முடிந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு மறுஜென்மம் போன்ற ஒரு நல்ல நிலை. ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஆரோக்கியத்தை நீங்க மீட்டு எடுக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் உணவில் ரொம்ப அதிக கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு திடீரென்று பயமுறுத்தக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை. கேது இருக்கக்கூடிய வீட்டை உங்களுடைய நேட்டல் சார்ட்ல குரு பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய தொல்லை வராது. சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோச்சார நிலை மட்டும் வைத்துக்கொண்டு பயப்படாமல் சுய ஜாதகம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்களிடம் உங்களோட பரம்பரையில் ஃபேமிலிஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட நீங்க உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல டீடைல்டான பலன்களை கேட்டுக்கொள்வது முக்கியமாக ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வருடம் ஒரு முறை கோச்சார கிரகங்கள் மாறும் அடிப்படையில் நீங்க பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். மேலும் அதிகமான நன்மைகள் என்ன இந்த சனியுடைய மாற்றத்தினால் மகரத்திற்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு லாபஸ்தானமாகிய மீனத்தில் அமரக்கூடிய சனி கிரகம் மிகப்பெரிய யோகம். 3, 6, 11 அசுப கிரகங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கும் இது நல்ல பிளேஸ்மெண்ட். உங்களுடைய 5ஆம் வீடு உத்திரஸ்தான வகையிலும் அவர்களுக்கு நல்ல லாபம், அற்புதமான யோகம், திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய நிலை. ஏன்னா அவங்களுடைய ஸ்தானத்திற்கு 2ஆம் வீட்டில் குரு கிரகம் இருப்பது குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். குடும்பத்தில் புதிய வரவுகள்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகள் புதிதாக ஏற்படலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அற்புதமான யோகம் உங்க குழந்தைகளுக்கு ஏற்படும். ஒரு நல்ல வளர்ச்சி, லாபம், திருமணம், குழந்தை பாக்கியம் இது போன்ற நிலை மகரத்தினுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
உங்கள் குழந்தைகளும் சற்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பது ஓரளவிற்கு நல்ல பலனாக இருக்கும். குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து செல்வது அவர்களுக்கும் சற்று பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது உங்களோட ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. தூக்கத்தில் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சற்று நிதானம், நேர்மையான வழியில் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு வைராகியமான தீர்மானம் உங்களுக்கு தேவைப்படும். அனைத்திலும் கவனம், நிதானம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் கவனம், உணவில் நிதானம், ரிலேஷன்ஷிப்பில் கவனம், உறவினர்களிடமும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிலை. அதர்வைஸ் அற்புதமான பண வருமானம், மிகப்பெரிய வளர்ச்சி, பெரிய தனயோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய பிரமாதமான வளர்ச்சிகள், பணிக்கான பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான வளர்ச்சி, இதெல்லாம் மகரத்திற்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக இது இருக்கிறது. சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அடிப்படையில் எண்ணிக்கையில் மகரத்திற்கு 3ஆம் வீடு, அந்த வீட்டில் அமர்ந்த சனி கிரகம் 5ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை, 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இது எல்லாமே ஓரளவிற்கு நல்ல நிலை அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பொருந்தும். ஆனால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி சற்று தொல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி விரயங்கள் உங்களுக்கு வெகுவாக குறைந்து மிகப்பெரிய பொருளாதார மேன்மை, இது ஒரு மெட்டீரியல் லாபங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டிங்டாக தெரியக்கூடிய நல்ல பலன்கள். இந்த காலகட்டத்தில் சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் அடுத்த ஒரு ஆண்டு முழுவதுமாக அந்த குருவினுடைய பார்வை பெறக்கூடிய வீடுகள் 10, 12, 2. இதுல பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை குரு தானே பார்ப்பது, தன்னுடைய வீட்டை வருமானம் சூப்பரா இருக்கக்கூடிய நல்ல நிலையினால் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரொம்ப பெரிய முதலீடுகள் எல்லாமே செய்து நீங்க பொருளாதாரத்திலும் சுய தொழில் பிசினஸ்லயும் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலை, பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஆனால் திருமண வாழ்வு, கணவன் மனைவி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில், படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குரு கிரகம் 10ஆம் வீட்டை பார்ப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல நிலையும், தொழிலுக்கு ஒரு சாதகமான பலனும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விரையாதிபதியாகிய குரு கிரகம் 6இல் மறைந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தை பார்ப்பது மகரமாகிய நண்பர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய பலனாக குடும்ப வாழ்வில் அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய பலன், ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலனாக மீண்டும் மீண்டும் காட்டக்கூடிய பலன்களாகவே இருக்கிறது. சோ இது பேசிக்ஸ் தெரிந்தவர்கள் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு நீங்க இந்த பாக்ஸ் போட்டு இந்த பலன்களை புரிந்து கொண்டாலே எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் மகர ராசிக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி கிரகம் 7.5 முடித்துவிட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நிலையினால் நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.